சின்ன பசங்களாம் ரொம்ப ஆர்வமாக வந்துட்டே இருக்கிறாங்க. அன்பான பயணிகளின் காதலர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிப்சி கமல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பாடிக்கு அருகாமையில் இருக்கிறோம் புதுசாக கட்டப்பட்டிருக்கும் வண்ண மீன் வியாபார சந்தை, அதாவது பெட் மார்க்கெட்டு, கொளத்தூர் பெட் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அது மெயினாக வண்ண கலர் ஃபிஷ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்திருக்கோம். இது கொளத்தூர்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ பாடி கட்ட புதுசாக பில்டிங் கட்டி சூப்பராக பெரிய பில்டிங் எல்லா வசதிகளோடு கட்டி நம்மளோட சிஎம் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த பில்டிங்கை தான் நம்ம இன்றைக்கி ஓப்பனாக இல்லையான்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க பசங்க. ஏன்னா எல்லாரும் வாங்கணும்ல. அது இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கல்ச்சர். சின்ன பசங்களாம் புறா வாங்குவாங்க, இந்த கலர் மீன்லாம் வாங்கி போய் வளர்ப்பாங்க. ரொம்ப ஜாலியாக ஸ்கூல் டைமில் ஸ்கூல் முடிஞ்செல்லாம் ஜாலியாக பசங்க வருவாங்க. ப்ரோ இதில் வாங்க. பாடியில் சேம் ஸ்டாலின் சார் ஓப்பன் பண்ணால் புது வண்ண மீன் வியாபார சந்தை. இது எப்படி வரணும்னா, பாடிக்கு வந்துடும் நேராக லூகாஸ் பிரிட்ஜுன்னு கேட்டு ஏறணும் கோயம்பேட்டில். இப்படி இது பாருங்கள், இந்த வண்டியெல்லாம் கோயம்பேடு போகுது. கோயம்பேட்டிலேருந்து வருது பாருங்கள் சில லாரிலாம். கோயம்பேட்டில் இறங்கிட்டு இப்படி ஆந்திரா போகுது. இங்கே இறங்கிட்டு ரைட் சைடில் இந்த சந்து இருக்கும். அந்த சந்தில் இப்படி போகணும். சந்தில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி தான் இது லெஃப்ட் சைடில். சந்தில் போகும்போது லெஃப்ட் சைடில் பாடி ஸ்டேஷன் தெரியுது பாருங்கள், பழைய ஸ்டேஷனு. இது ரைட் சைடில், இது கோயம்பேடு சைடு ஐசிஎஃப். இது பழைய பாடி ஸ்டேஷன் பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ யூஸில் இல்லை. சரி, அப்படியே நம்ம போவோம் நேராக. ஒரு வாட்டி ரைட்டில் காட்டுறேன். நேராக போயிட்டு இங்கே பாருங்கள், உடனே கொஞ்சம் தூரத்தில் இந்த ரைட்டில் பிரிட்ஜுக்கு நேராக போயிட்டு இந்த ரைட் எடுக்கணும். உடனே ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் வாக்குபலில் ரைட் எடுத்து கொஞ்சம் முன்னாடி போனோம்னா அப்படியே போகிற பாருங்கள். கொஞ்சம் முன்னாடி போனோம்னா இப்போ ரைட்டில் காட்டிகிட்ருக்கேன், லெஃப்டில் இருக்குது. அப்படியே நடக்கிற போது ரைட்டில் காட்டிகிட்டே நான் இருக்கிறேன். சும்மா அந்த படங்கள்லாம் கொஞ்சம் அப்படி வாக் பண்ணோம்னா அந்த புது பில்டிங் வந்துடும். இதுதான் சென்னையில் கட்டப்பட்டிருக்கிற புது கலர் ஃபிஷ் மார்க்கெட்டு. சூப்பராக இருக்குது. கொளத்தூர், ஆக்சுவலாக கொளத்தூரில் இருக்குது. காலகாலமாக கொளத்தூர் நடந்துகிட்ருக்கு. நம்மளும் நிறைய வாங்கி வீடியோலாம் போட்டிருப்போம் பாருங்கள். அதே போல் நம்மளோட ஜிப்ஸி கம்பெனி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா புது பில்டிங் இதுதான் பாருங்கள். சூப்பராக கட்டி திறந்து வச்சிட்டாரு சிஎம் ஸ்டாலின் சார் அஃபீஷியலாக. ஆனால் என்னென்னா இன்னும் கடைகளெல்லாம் வரல. கடைகள்லாம் ஏன் வரலன்னா, இன்னும் ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு. உள்ள ஆல்ட்ரேஷன் ஒர்க், அதாவது அந்த ரெடி பண்ணுற ஒர்க்கு, பெயிண்டிங்கு, அப்புறம் இன்டீரியர் ஒர்க், இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குன்னா சூப்பராக இருக்குது. எல்லா வசதிகளோட ஒரு பில்டிங்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நான் போய்ட்டு எல்லாமே, அதாவது மீன் கடைகள்லாம் வந்த பிறகு நான் போய் எடுக்கலாம் நினச்சோம். இருந்தாலும் முன்னாடியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா வெளியே அந்த இதுக்கு வெளியில் அந்த ஒரு ஏதோ இருக்குது, மாடுங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க. ஓஹோ, இது அதுன்னு நினைக்கிறேன், கோசாலை தான் நினைக்கிறேன். கோசாலைன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. ஓகே, மாடுகளெல்லாம் பராமரிக்கிறதுக்காக ஒரு இது. அங்கே மாடு வளர்க்குறவங்க அதிகமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் கோசாலை. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த வில்லேஜ் கல்ச்சரு இதெல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள். வயல்வெளி போகிற பக்கம் பார்த்தா இப்படியே படங்களில் தான் வரைஞ்சி பார்த்துட்ருக்கணும் போல இருக்குது. எல்லாத்தையும் அழிச்சிட்டு நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது. கோலம் வா செம்மையாக இருக்குது. சும்மா காட்டிகிட்ருக்கேன். இந்த ரைட் சைடில் இருக்குது நம்ம அந்த மார்க்கெட் இருக்குது இல்லையா, அதுக்கு ரைட் சைடில் அந்த ரோட்டில் ரைட் சைடு லெஃப்ட் சைடில் அந்த மார்க்கெட் இருக்குது. ரைட் சைடில் அப்படியே வாக் பண்ணும்போது சரி ஏதோ படங்களாக வரைஞ்சிருக்கு. அங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள் அந்த பில்டிங்கு. கொஞ்சம் ரொம்ப முன்னாடி வந்துட்டேன் கேட்டை விட்டு. திரும்ப பின்னாடி போவோம் கேட்டுக்கு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது என்னென்னா வண்ண மீன் வியாபார சந்தை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது எப்படி வரணும்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் சென்னையிலேருந்து இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, சென்னையிலேருந்து கோயம்பேடுலேருந்து பஸ் ஏறணும். எந்த பஸ்ஸுனால் ரெட் ஹில்ஸ், எந்த பக்கம் ஆந்திரா போகிற பஸ் எதுனாலும் ஏறிட்டு பாடி இறங்கிடணும். பாடின்னு சொல்லக்கூடாது, லூகாஸ்ன்னு சொல்லணும். பாடின்னு தான் சொல்லுவாங்க. அது கம்பெனி ஒன்று இருக்குது, லூகாஸ்ன்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி இறங்கணும். லூகாஸ் பிரிட்ஜுன்னு கேட்டாலே பஸ் இறக்கி விடுவாங்க. பிரிட்ஜுக்கில் இறங்கிட்டு ரைட் சைடில் அந்த சந்தில் வரணும். இது ஒரு ப்ரொசீஜர். இன்னொன்று பைக்கில் இதில் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், காரில் வந்தீங்கன்னா லூகாஸ் பிரிட்ஜு மேலே போய்ட்டு 4 ரோடு இருக்கும். பிரிட்ஜு நேராக போனால் ஆந்திரா, லெஃப்ட்டு பாடி, ரைட்டு வில்லிவாக்கம். நம்ம கோயம்பேடுலேருந்து வரோம். அங்கே பிரிட்ஜு மேலே ரைட்டு வில்லிவாக்கம் போகிறதுல பிரிட்ஜில் ரைட் எடுத்துகிட்டு அந்த எண்டில் போய் இறங்கி யூட்டர்ன் பண்ணிட்டு வரும். என்னாச்சுன்னா நான் மைக் போடாமல் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கா சரி நம்ம மூஞ்ச காட்ட தேவையில்ல, அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஓப்பன் ஆகலை. அதனால் சிம்பிளாக எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை போடல அப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன். சரி, அப்போ நம்ம மைக் போட்டு எடுப்போம், நல்லா பேசுவோம் அப்படின்னு சொல்லி மைக் போட்டேன். இதெல்லாம் இன்னும் மந்த் ஆகுமா இது தொடக்கிறதுக்கு? ஆனால் சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. முதலமைச்சர் ஓப்பனே பண்ணிட்டாரு. இது ஆக்சுவலாக என்னென்ன பார்த்தீங்கன்னா, கொளத்தூர், அந்த பக்கம் கொளத்தூர் இருக்கு இல்லையா, நம்ம பாடியெல்லாம் தாண்டி கோயம்பேடுல பஸ் ஏறணும்னா நான் இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா அந்த வீடியோ லிங்க் மேலே கொடுக்குறேன், எவ்வளோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டு, அந்த கலர் ஃபிஷ்லாம் விற்பாங்கள்ல, அப்புறம் பெட்ஸ் எல்லாமே விற்பாங்கள்ல, அந்த கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் அங்கேருந்து இங்கே சூப்பராக அதுக்கு ஒரு வணிக வளாகம் கட்டி, இங்கே பாருங்களேன் மேலே நான் காட்டுறேன், அதுக்கு ஒரு வணிக வளாகம் கட்டி ஆர்னமெண்டல் ஃபிஷ் ட்ரேட் சென்டர் கொளத்தூர் அப்படின்னு போட்டிருக்காங்க.
ஒரு அழகான ஒரு வணிக வளாகம் கட்டி ரொம்ப ஸ்பேசியஸாக அந்த மக்கள் வந்து ரொம்ப அந்த குறுகியான ஸ்ட்ரீட்டில் வந்து வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் அந்த வணிக வளாகம் கட்டி இப்போ சிஎம் வந்து திறந்துட்டாரு. எல்லாமே வாடகைக்கு தான் நினைக்கிறேன். வாடகைக்கு அவங்க அந்த வியாபாரம் பண்ணுறவங்க, அந்த ட்ரேட் பண்ணுறவங்க, அந்த கலர் ஃபிஷ் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து இங்கே வந்து விற்கலாம். பக்கம் தான் ஆக்சுவலாக இந்த பாடி பிரிட்ஜு இந்த பக்கம் வந்து ஃபஸ்ட்டு காட்டணும் இல்லைங்களா ஆரம்பத்தில், பாடி அந்த பஸ் ஸ்டாண்டு அந்த பிரிட்ஜுக்குள்ள அங்கே இப்படி கோயம்பேடு, இப்படி பார்த்தா இப்படி போனால் கொளத்தூர், இந்த சைடு கொளத்தூர் இருக்கும். பாடி பிரிட்ஜு 4 இருக்கும். இப்படி கோயம்பேடுலேருந்து வரும், இப்படி பாடிக்கு போகும், இப்படி வில்லிவாக்கம் சென்ட்ரல்லாம் போகும், அப்படி போனால் கொளத்தூர். அந்த இப்படி தெரியுதுல்ல, அதுக்கு நடுவில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். ஆனால் அதை வந்து இங்கே கொண்டு வராங்க. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னாக்கா ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ஃபிஷ் ஏதாவது கோல்டு ஃபிஷ்னா ஐயோ பயங்கர காஸ்ட்லி, இதெல்லாம் 10,000 5,000 சொல்லுவாங்க. நிறைய உருட்டுவாங்க. நான் பார்த்துருக்கேன் எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீட்டில் இருக்கோம் பார்த்தா இது வந்து இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. பட் கம்மி ரேட்லேயும் இருக்குது, 100 ரூபாயில 200 ரூபாயில இருக்குன்றது நமக்கு தெரியாது. நமக்கு யாருக்குமே தெரியாது கம்மி ரேட்லையும் இருக்குது இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்லலாம் இருக்கிற ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது இந்த இடத்துல. நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராக வந்து வாங்கிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 1 மாதத்தில் ஓப்பன் ஆகிடும். 1 மாதத்தில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சூப்பராக வாங்கிட்டு போகலாம், செம்மையாக இருக்கும். வந்தீங்கன்னா அதுக்குண்டான ஃபிஷ்ஷு, அந்த ஃபிஷ் வளர்க்குறதுக்குண்டான அக்வேரியம், அந்த கண்ணாடி எல்லாமே கிடைக்கும். அதுக்குண்டான மோட்ரு, ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறது மோட்ரு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து திரும்ப ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு நாளைக்கு போகிறோம் ஓகேவா. சும்மா இப்போதைக்கு நான் வீடியோ இருக்கும் சாயந்தரம் ஹாப்பியாக வீடியோவே போடல. நம்ம நேரம் நம்மளோட ஜிப்ஸி கம்யூனிட்டிஸில் எங்கேயும் பயணமும் பண்ணுறாங்க, அதனால் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். போர் அடிக்குது, சரி கொஞ்சம் இது நமக்கு தானே, அதெல்லாம் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஓவிங்கெலாம் வரைஞ்சிருக்காங்க பாருங்களா, செம்மையாக இருக்குல்ல. கோல்டு ஃபிஷ்ஷு, சீ டர்ட்டில் எல்லாமே இருக்குது. பயங்கர ஸ்பேஷியஸாக இருக்குண்ணா. இதுதான் வந்து இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இதான் இப்படி இந்த பாடி பிரிட்ஜ் இது ரவுண்டாக இருக்கும். இப்படி வந்து சென்ட்ரலு வில்லிவாக்கம் எல்லாமே பரம்பூர்லாம் போகிற ரூட்டு அதுக்கு நடுவில் இருக்கும். இப்படி கோயம்பேடு சென்ட்ரல் இதுக்கு நடுவில் இந்த பிரிட்ஜ் ஓரத்துலேயே இருக்குது. நான் வழி காட்டினேன் இல்லைங்களா, அது மாதிரி தான். முன்னாடிலாம் சூப்பராக வச்சுருக்காங்களா, செம்மையாக இருக்குது. என்னன்னா நமக்கு வந்து இது வந்து எப்படின்னு தெரில, எப்படி ஆக்சுவலாக இது வந்து வாங்குறவங்களுக்கு நல்லா இது நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். வந்து மக்கள் வந்து அது ஒரு ட்ரேட் சென்டர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஒரு கல்ச்சருக்கு சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அங்கே பாருங்கள் பெரம்பூர் சென்ட்ரலில் பஸ் வரும். பிரிட்ஜ் ஏற தெரியுதா, பாடி பிரிட்ஜு தான். பிரிட்ஜ் ஏறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சரியா இருக்கா. அந்த பிரிட்ஜ் ஏதாவது ஒரு பஸ் வரணும் இருங்க அப்படின்னு நான் பாஸ் பண்ணிட்டு காட்டுறேன். ஏதோ ஒரு வண்டி வருது இல்லை, சின்ன குட்டியான மாதிரி ஏதோ ஒன்று வருது, பஸ் வரணும். நான் பாஸ் பண்ணி அப்போ பஸ்ஸே வரல, எவ்வளோ நேரமாக நம்ம பாஸ் பண்ணிட்டு காட்டுறது, பஸ்ஸே வரல. சரி அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, இந்த ஸ்பேசியஸான ஒரு இடம் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிப்சி கமல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ண நம்பருக்கு ஜிப்சி கமல் யூடியூப் சேனல் யூடியூப்லேயும் இருக்கும், இன்ஸ்டாகிராமில் இருக்கும். நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. பட் இது என்னென்ன டீட்டெயிலாக நம்ம போட முடியும், இப்போ அதுக்கு என்ன நமக்கு தெரியாது. அந்த அண்ணா ஒரு அண்ணா இருக்கிறார், அதை போய் கேட்போம் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு. இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. இதெல்லாம் வரைஞ்சிருக்குதா இன்னும் அந்த கலர் ஃபிஷ்ஷஸ் வச்சாக்கா ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கும் அங்கே கொளத்தூரில். அங்கேயே சூப்பராக இருக்கும் கலர்ஃபுல்லாக பார்க்குறது. அது மட்டும் இல்லாமல் வேறு அழகாக ஒரு வரைஞ்சி அதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஆர்ட் ஒர்க்கோட ஃபிஷ்ஷஸ் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். இந்த சீனரிலாம் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்துட்டு தெரியல எங்கே பார்க்கும்போது. அண்ணா வணக்கம், நான் சொல்லுங்கண்ணா. ஜெயபிரகாஷ் எங்க நான் வீடு வில்லிவாக்கமா. சரி சும்மா பார்த்துட்டு போகலாம் நம்ம சாயங்கால நேரத்தில். என்ன வேலை செய்றீங்க? நான் மெக்கானிக்காக இருக்கேன். ரொம்ப நன்றி சொல்லிச்சு. சும்மா பார்க்கலான்னு வந்தோம் நாங்களும். சரி புதுசாக ஓப்பன் பண்ணிருக்கேன், ஒரு மாதம் 2 மாதத்துல எல்லாமே ஃபில் பண்ணிருக்காங்க. டெய்லி வராங்க மக்கள் வந்து பார்க்கறதுக்கு வராங்க. ஆமாண்ணா, டெய்லியும் ஒரு குறைஞ்சபட்சம் டெய்லியும் ஒரு 10 பேர், சனி ஞாயிறுலாம்னாக்கா 50-100 பேர் வந்து பார்த்துட்டு போகிறோம். வண்டியோட வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இது கிரவுண்ட் ஃப்ளோர். நான் கீழே நின்றுட்டு இருக்கேன். அங்கே பாருங்க அந்த நம்ம பாடி பிரிட்ஜ் இருக்குல்ல, நான் சொன்னல இப்படி பாடி இது கோயம்பேடுலேருந்து இப்படி வருது, இந்த பக்கம் தான் கோயம்பேடு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரெட்டில்ஸ் எல்லாம் போகுது, நேராக போச்சுன்னா அப்படி போகிறது பாடி. கட் பண்ணுற போது இந்த பில்டிங் தெரியுது பாருங்க, சரணா ஸ்டோர்ஸ் ஃபர்னிச்சர் ஸ்டோரு. இதை தாண்டி இன்னொன்று போனால் சரணா ஸ்டோர், லெஜண்ட் சரணா ஸ்டோர் இருக்குது, இது பாடியில். அப்புறம் இப்படி அதாவது நேராக இப்படி போச்சுல்ல, அது வந்து ரெட்டில்ஸு அந்த பக்கம் ஆந்திரா போகிறது. இப்படி வருது இல்லை, இதெல்லாம் வந்து சென்ட்ரலில் வருதுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதான் கிரவுண்ட் ஃப்ளோரு. பாருங்க செம்மையாக இருக்குது,
கிரவுண்ட் ஃப்ளோர் பயங்கரமாக இருக்குது. சரிதா? நல்லா கிரவுண்ட் ஃப்ளோர். மேலே கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ட்ரன்ஸில் கொளத்தூர் வண்ணமீன் வர்த்தக மையம். இது பார்த்திங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. நாள் 11/10/2025. சிஎம் சார் திறந்து வச்சார். இது உள்ள செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. எவ்வளோ கடைங்க வைக்கலாம். ஆனால் இதுவரை ஒருத்தர் கூட வந்து காலி பண்ணிட்டு வரலையும். காலி பண்ணிட்டுனா அது ஏதோ ஒரு லிட்டிகேஷன் இருக்கும், இல்லை ஏதாவது டீலிங்ஸ் போயிட்டுருக்கோம், இல்லை ஏதோ பேச்சுவார்த்தைங்க அங்கேருந்து எத்தனையோ வருஷமாக எல்லாமே கடை வச்சுட்டு இருக்கிறாங்க. பாருங்களா, எல்லாருக்கும் அலாட் பண்ணி கொடுத்துட்டுருக்குறாங்க. அங்கே இருக்குல்ல கொளத்தூரில் பாருங்கள், ப்ரொப்ரேட்டர் கே கணேசன் ஜிகே அக்வேரியம் அப்படின்னு இருக்குது. இங்கே பாருங்கள். அப்புறம் நம்ம ரெகுலராக மீன் வாங்கினோம் இல்லைங்களா, அந்த கடை இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்களா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தமிழ்நாடு ஸ்டேட் ஆபெக்ஸ் ஃபிஷரிஸ் கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகம், தமிழ்நாடு அரசு நிறுவனம், வண்ண மீன் விற்பனை நிலையம், கடை எண் F12. சூப்பர், ரொம்ப அழகாக இருக்குது. ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அம்சமாக இருக்கும். எல்லாம் வேர்ல்ட் கிளாஸ் ரேஞ்சுக்கு இருக்கும் இல்லை, உலகத்தரம் அந்த ஒரு வசதி. ஒவ்வொரு கடைக்கும் ஒரு டேப்பு, ஏன்னா மீன் அந்த தண்ணியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அடிக்கடி மாற்ற வேண்டியிருக்கும். இன்னும் ஒவ்வொரு ஷாப்புக்கும் ஒரு டேப் பாருங்கள், அது வாட்டர் கனெக்ஷனோட விற்று. இன்னும் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு ஷாப்புக்கும் ஒவ்வொரு டேப்பு. இது வந்து ஒரு கார்னர் ஷாப், அழகாக இருக்கு. இது இன்னும் அலர்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். இது என்ன மாயா ஃபிஷ் ஃபார்ம் ஃபார்ம்னு தமிழில் போட்டு. நாங்கள் ஒரு கடை வாங்கினோம். அந்த கடை பேர் என்னென்னா டிஸ்கஸ் அக்வேரியம். அங்கே கொளத்தூரில் அந்த என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். இப்போ அது நம்ம அந்த அக்காலாம் நல்லா பேசி கொடுத்தாங்க. எங்கள் ஒய்ஃப் அதற்கெல்லாம் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அந்த அக்கா இப்போ அந்த கடை எங்கே இருக்குன்னு தெரியல. டிஸ்கஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன பாருங்கள், என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள், ஏதோ நெருப்பு எரிஞ்சிட்டு போகிற மாதிரி தெரியல. ராக்கெட்டா? ஓ மை காட், ஏதோ அப்படியே எரிஞ்சுட்டே ஏறுது. ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட்டோ தெரியுதா இல்லையா உங்களுக்கு கேமராவில்? எனக்கு தெரியுது. அப்படியே நெருப்பு எரிஞ்சிட்டு அப்படியே செம்மையாக போகுது. ஓ, இந்த ராக்கெட்டு இதுதான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், ராக்கெட்டா ஜெட்டா? ராக்கெட்டு தான். அங்கே நெருப்பு தெரியுது பாருங்க. வா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. அப்பா அதே எங்கள் அப்பா இதுவரையும் போயிடுச்சுருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? லைவாக ராக்கெட்டை பார்த்தோம். சரி, ஜூம் அவுட் பண்ணிக்கோ. ரொம்ப நம்ம கேமரா ஜூம் இன் பண்ணால் அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை. நம்ம அங்கே ஏறணும் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மேலே ஏறி இப்படி வந்தோமா, இது கடையெல்லாம் பார்த்துட்டு இப்படி வந்துட்டா அப்படியே இப்படி வந்தாங்க பாருங்கள். இப்படி வந்தாக்கா அப்படியே இப்படி கீழே இந்த பக்கமும் கடைங்க இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் கடைங்க இல்லை, ஏதாவது படிக்கட்டுலாம் இருக்குது அழகாக. ஏதாவது எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கலாம். செம்மையாக இருக்குல்ல? இது பாருங்க, படிக்கட்டுலாம் நல்ல ஒரு ஃபெசிலிட்டிங்க.
அருமையான ஃபெசிலிட்டி. இது வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இது வந்து இந்த ஏரியா பேர் சிட்கோ நகர். சிட்கோ நகருக்கு அடுத்து நாதமுனி தியேட்டரு, அது அடுத்து வில்லிவாக்கம் ஐசிஎஃப் அந்த ரயில் மியூசியம் எல்லாம் நம்ம போனோம்ல அதெல்லாம் இருக்குது. இப்படி பாடிக்க போது இப்படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ இருக்குது. மெட்ரோ நடந்துகிட்ருக்கு. எங்கேருந்து மெட்ரோன்னா மாதவரம் அந்த சைடு இருந்து கோயம்பேடு கனெக்ட் பண்ணுற புது லைன் மெட்ரோ நடந்துகிட்ருக்கு. மெட்ரோ இருக்குது. அது மட்டும் பாருங்கள், இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு இந்த பக்கமும் கடை இருக்குது பாருங்களா. இந்த சந்தில் இருக்குது, சந்தில் இருக்குது. ப்ளஸ் இதுங்க பார்த்துவோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி திறந்து வச்சிட்டாரு முதலமைச்சர், வந்து திறந்து வச்சிட்டாரு. இப்போதைக்கு அஃபிஷியலாக திறந்து வச்சிட்டாரு. இப்போதைக்கு வந்து கடைங்கெல்லாம் ஃபில் பண்ணிட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. இது வந்து ஃபுல்லாக இந்த இடம் நல்லா இருக்கு பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதாவது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஈவெண்ட் மாதிரி நடத்தலாம். இந்த பெட்ஸ் வளர்க்குறவங்க, பெட் என்தூசியாஸ்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, பெட் லவர்ஸ்லாம், அவங்களோட ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடத்திக்கலாம் இந்த இடத்துல. இது போல் பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக இருப்பாங்க, நல்லா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சாயங்கால நேரத்தில் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு நல்லா லைட்லாம் செட் பண்ணிட்டாங்கன்னா ஜாலியாக வந்து ஃபேமிலிஸோடு அங்கே உட்காரலாம். இந்த படிக்கட்டாக இருக்குது பாருங்கள், ஃபேமிலிஸோடு உட்காரலாம், சூப்பராக இருக்கும். செடிங்கள்லாம் அழகாக இருக்குது. அது ஒவ்வொரு செடிக்கும் நல்ல ஒரு தொட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கிரானைட் தொட்டி, சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இந்த எஸ்பெஷலி இந்த சைடில் வரைஞ்சிக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே செடிங்க, செம்மையான செடிங்க, சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி காகிதப்பூ செடி. இது பாருங்கள், உனிச்செடின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து டிக்பெர்ரின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு அருமையான பூ. இதில் வந்து இதை கொத்தா அப்படியே பிடுங்கி இதில் வந்து தேன் வரும். அப்படியே உறிஞ்சினோம்னா ஃபுல்லாக ஒரு கொத்துலேருந்து ஃபுல்லாக அப்படியே தேன் வரும். அந்த ஒவ்வொரு நாங்கள் அப்படியே காட்டுக்குள்ளே எங்கள் ஊரில் வயல்வெளிகளில் வேர்ப்புலெல்லாம் போகும்போது எல்லா இடத்துலையும் இருக்கும், ஃபுல்லாக இருக்கும். அதை அப்படியே கொத்தா பறித்து, ஆஹா, ஒரு பட்டர்ஃப்ளை நமக்கு வெல்கம் பண்ணுது. ஒரு கொத்தா பறித்து நாங்கள் அப்படியே அந்த தேனெல்லாம் உறிஞ்சிட்டு தூக்கி போட்டுருவோம் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம். அப்புறம் அந்த பழமாக சாப்பிடுவோம், பழம் சாப்பிடுவோம், உனிப்பழம் சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நேச்சர் கொடுத்த கிஃப்ட்டு அந்த பழமெல்லாம், ரொம்ப அழகாக இருக்குல்ல. அவங்க பாருங்கள், ஃப்ளைட் போகுது, ஃப்ளைட் கட்டுறேன், எங்கே போகுது தெரியலையா, ஃப்ளைட் தெரியுதா இல்லையா, ஜூம் பண்ணால் தான் தெரியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுதான் கல்வாழை. கல்வாழை பல கலரில் இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கல்வாழை. இது எங்கள் அப்பா சின்ன வயசில் நிறையா கொண்டு வந்து நட வைப்பார். எனக்கு அந்த செடிங்க, இந்த இயற்கை மேலெல்லாம் ரொம்ப 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 அந்த பிரியம், இயற்கை பிரியன் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா பேர் செவத்தன். அவர் ஒரு நல்ல ஒரு இயற்கை விரும்பி, ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் அவர் பாவம் வாழ தெரியாமல் இப்போ தவறிட்டார். ரொம்ப நல்ல மனுஷன். அவரை மாதிரி அவர்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னா இஸ் காட்லி பர்சன். வந்து அவரை சொல்லணுன்னா உண்மையிலே வந்து காட்லி பர்சன். பட் இந்த நல்லா அவரோட சிந்தனைகள்லாம் ரொம்ப அருமையான சிந்தனை. ரொம்ப மக்களுக்கு நல்ல விஷயங்களை சிந்திப்பார், நல்ல விஷயங்களை சொல்லுவார். சரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப மொக்க போட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம எங்கேயும் ட்ராவல் பண்ணல. ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணாமல் இருந்து ட்ராவலே பண்ணாமல் தான் சரி, எங்கேயும் போகல, வீடியோ எடுக்கலையே, நம்ம சேனல் வேறு அப்படியே நிற்கிது. சேனல் ஒன்றும் மானிட்டைஸ் ஆகலை. சீக்கிரம் மானிட்டைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் சரி ஏதாவது வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் இல்லாமல் வந்தேன். கண்டென்ட் இல்லாமல் ஏதாவது வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அண்ணன் நம்ம பேசணும் இல்லைங்களா, அண்ணன் தான் பார்த்துக்கிறது, ஒர்க்கெல்லாம் எடுத்துகிட்ருக்காரு. அந்த அண்ணன் தான் சூப்பர்வைசர் மாதிரி ஒர்க்கெல்லாம் எடுத்துகிட்ருக்காரு. சர்ணா ஸ்டோரில் லைட்டை போட்டாங்க சூப்பராக. இந்த செடிங்களெல்லாம் பார்ப்போம், நல்லா இருக்குது. அங்கெல்லாம் ஒர்க்கு நடக்குது பாருங்கள், மக்கள்லாம் இருக்குது. ரொம்ப ஸ்பேஷியஸாக செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு மாதத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா, 1 மாதம் 1.5 மாதத்தில் நீங்கள் அருமையான ஒரு எப்படி சொல்கிறது, மீன் கடைகள்லாம் வந்துட்டு பிறகு, அந்த கலர் மீன் கடைகள்லாம் வந்துட்டு பிறகு நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம். இங்கே பாருங்களேன், இந்த செடி ரொம்ப அழகாக இருக்குல்ல, இந்த பூ. ஐயோ, ஹாய் குட்டி, யூ ஆர் ஸோ க்யூட்.
ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. ஐ லவ் யூ. எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் இப்போ இருந்து என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கோம்னா, காலையில் எழுந்திரிச்சு எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து செடிங்கெல்லாம் வளர்க்குறோம். அந்த செடிங்களெல்லாம் போயிட்டு பேசுவாங்க. அந்த ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் வந்து பேசி காலையில் ஆக்சுவலாக ப்ரேயர் பண்ணுவாங்க. காலையிலே வந்து காலையில் நாங்கள் பைபிள் படித்து ப்ரேயர் பண்ண மாட்டோம். நைட்டில் தான் பைபிள் படித்து ப்ரேயர் பண்ணுவோம். காலையில் வந்து ஜஸ்ட்டு ப்ரேயர் மட்டும் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு காலையிலே ப்ரேயர் பண்ணுறது சொல்லி தந்துருக்குறோம். ப்ரேயர் பண்ணிட்டு எந்திரிச்சு வெளியில் போயிட்டு அந்த செடிங்களெல்லாம் ஒவ்வொரு செடியாக பேசுவாங்க. ஜாலியாக ஹாய் அப்படின்வாங்க. அந்த பூ பூத்துருக்கா, என்ன சேஞ்சஸ் இருக்குது செடியில், அதுங்களை வந்து பராமரிக்குவாங்க. இந்த மாதிரிலாம் எங்கள் பாப்பாவுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோன்றது தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அது வந்து அவங்களோட ஒரு பழக்கமாகவே வந்துடும். அது ஒரு வாழ்க்கை முறையாக வந்துடும். ரொம்ப ஹாய் உங்கள் பேர்? சஞ்சய். லோகித். லோஹித். ஆ. எங்கே இருந்தாருங்க? அம்புத்தூர் எஸ்டேட். எஸ்டேட் வரீங்களா? இவ்வளோ தூரம். ஆ இதுக்கு முன்னாடி அங்கே பார்த்துருக்கீங்களா? இங்க குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட். பேர் இது வந்து புதுசா அதனால வரணும். என்ன பண்றீங்க? எத்தனை படிக்கிறீங்க? நான் 9th. நான் 10th. 10th 9th. ஆ. இங்க எஸ்டேட்ல. இது மீன் என்ன படிக்கிறீங்க? டிராவல்லாம் பண்ணுவீங்க? சோ டிராவலிங் அப்படி இருக்கீங்க. இன்னைக்கு காலைல கூட அண்ணா நகர் போனோம். சூப்பர் பிளேஸ் இல்ல. ஆ அப்புறம் இயற்கையெல்லாம் படிக்கிறீங்க? நேச்சர்ல. எங்களோட சேனல்ல ஜிப்சி கம்மி. நேச்சர்ல நிறைய இருக்கு. அப்புறம் டிராவல் பண்ணுங்க. நிறைய நேச்சர்லாம் போங்க. ஓகே. நிறைய நேச்சரை லவ் பண்ணுங்க. ஓகே. என் சேனல்ல நான் போடுறேன் பாருங்க. ஓகே. சரி, subscribe to Gypsy Kanal சொல்றீங்களா? சப்ஸ்கிரைப் டு டிஜி கனல். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் முடிச்சிட்டோம், போயிட்டுருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா பாடியில் புதுசாக ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிற போத்தீஸ் பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணுறாங்க. நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது. யாருக்காவது வேலை இது வேணும்னா நான் நம்பர் தரேன், அதை நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஒன்லி நகை செக்ஷன் இருக்குது, துணி செக்ஷன் நம்பர் என்கிட்ட இல்லை.